ஒரு 18 வருஷமா இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடை பார்த்தாலுமே பொங்கலில் சாப்பிடும்போது எத்தனை மிளகு இருக்குதுன்னு எண்ணி பார்த்தாவே அதனுடைய தரம் தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இந்த வெரைட்டி ரைஸஸும் ஹோம்லியாக இருக்கும். எல்லாமே ஹோம்லியாக வீட்டில் சமைக்கிற மாதிரி ஹோம்லியாக இருக்குது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. இது ஒரு நல்ல வீட்டு உணவு. சாப்பாடு பிரமாதமாக இருக்குது. நான் ஒரு 10 வருஷம் மேலே வந்துருக்கேன். அது நல்லா சர்வீஸ் நல்லா இருக்கும், குவாலிட்டியாக நல்லா இருக்கும். என்னால் முடியலன்னா கூட அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு இப்போ வந்து இங்கே வாங்கிட்டு போவோம். வெல்கம் டு பட்டணம் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை ட்ரிபிள் கேணியில் இருக்க ஸ்ரீ மோனிசா உணவகம் தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து 25 வருஷமா பழமையான உணவகம். பியூர் அத்தன்டிக் சைவ உணவகம். காலையில் பார்த்தீங்கன்னா வந்து இட்லி, பொங்கல், வடகரி, சாம்பார், சட்னி எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மதியானம் 7 வகையான வெரைட்டி ரைஸ் கொடுப்பாங்க. அதுவும் வேற லெவலில் டேஸ்ட்ல இருக்குமா. வீட்டு முறை சமையல் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. எங்கெங்கேயோ இருந்து வந்து சாப்பிட்றாங்களாம். இந்த கடைக்கு வந்து பெரிய விளம்பரம் கிடையாது, பட் வந்து ஒரு சின்ன கடை தான். நேம் போர்டே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நேம் போர்டு தான். இந்த போர்டை பார்த்து நிறைய பேர் உள்ள வந்து சாப்பிட வந்துடுவாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நம்ம ஸ்டைல வந்து செய்முறையோட சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்றேன். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. இப்போ என்ன பண்றீங்க? வடகரிக்கு அரைக்கிறோம்ப்பா. அரைக்கிறீங்க. இது என்ன இருக்கோ? கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு. ஓகே. அரைச்சிட்டீங்களாக்கா? அரைச்சிட்டோம்ப்பா. இப்போ என்ன பதத்தில் அரைச்சிருக்கீங்க? கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. ஓ, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கீங்க. ஆமாம். ஓகே. தண்ணி ஊற்றாம கெட்டியாக இருக்கும். தண்ணி ஊற்றாம கெட்டியாக இருக்கணும். ஓகே. இப்போ அந்த அரைச்சதுல வந்து கருவேப்பிலை போட்டிங்களாண்ணா? ஆமாம், கருவேப்பிலை, உப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஆமாம். அப்படியே வடை மாதிரி பொரிச்சு எடுத்துருவீங்க. ஏன்னா ஆமாம், போன மாதிரி போட்டுருவோம். இப்போ வடை வந்துருச்சா? வெந்துருச்சு. ஓகே. எப்படி நான் பார்க்குறது? பொன்னிறமா வாங்கணுமா? ஆமாம், கோல்டன் ப்ரௌன். ஓகே. பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, வெங்காயம்னா பெரிய வெங்காயம். இப்போ என்னென்ன போட்டிருக்கீங்கண்ணா? பட்டை, கிராம்பு, தாளிப்புங்க, கருவேப்பிலை போட்டு, வெங்காயம் போட்டு, பச்சை மிளகா, இது தேவையான உப்பு. பாதி வதங்கணுமே. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளே அரைச்சி ரெடி பண்ணுறது. கடையிலெல்லாம் வாங்குறது இல்லை, நம்மளே ரெடி பண்ணுறது. இதுக்கு தேவையான காரம், மிளகாத்தூள். ஒரு பக்கம் வடகரி ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. கரம் மசாலா, மஞ்சத்தூள், அவ்வளோதான மசாலா? அவ்வளோதான். தக்காளி, வெங்காயம் அரைச்சதெல்லாம் இது பாருங்க, நல்லா வதக்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. நல்லா வெங்காயம், தக்காளி அரைச்சது, தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சது. இது கூட கழுவுறதுக்கு கையால் எதுவுமே தொட மாட்டீங்க.
கையால தொடாம ஹைஜீனிக்கா பண்ணணும்ன்றதுக்காக. நல்லா குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் இது மேல தண்ணி ஊற்றணும். என்ன தண்ணி ஊற்றணும்? இப்போ எந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றுறீங்கண்ணா? கொதிக்கிற ஸ்டேஜ் மேல எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஆமாம், இந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா தண்ணி ஊற்றுருவீங்க. இல்லைன்னா அடி ஒட்டிடும். தீஞ்ச மாதிரி வாடும். இதை தண்ணி ஊற்றிட்டீங்க, இப்போ நல்லா கொதி வரணுமா? ஆமாம். கொதி வந்ததுமே இந்த முதல்ல வடகறி போட்டு வேக வச்ச பாருங்க, அதை இடிச்சு வச்சிருக்கோம்ல, அதை கூட சேர்த்து இது புதினா போட்டு இறக்கிற வேண்டும். உப்பு சரியா இருக்கான்னு பார்த்து இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இடிச்சு வச்சிருக்கீங்களா? நல்லா உதிரியா இடிச்சுருவீங்க. உதிரியா இடிச்சு வச்சு நான் வந்து இதில் போட்டு சேர்க்க போகிறோம். ஏற்கனவே வேக வச்சாச்சு, அதனால ரொம்ப நேரம் அடுப்புல இருக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற கடையிலலாம் எண்ணெயில போட்டு வேக வைக்க மாட்டாங்க, அப்படியே மாவு உதிரியா போட்டுருவாங்க, ஆவியில வேக வச்சு போட்டுருவாங்க. நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. பொரிச்சு போடணும், அதுதான் வாசனையா இருக்கும். புதினா உடனே உப்பு சரியா இருக்கா பாருங்க. அவ்வளோ ரெடி ஆயிடுச்சானா? ரெடி முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து வறுத்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி வறுத்து போட மாட்டாங்க, இவங்க வந்து வறுத்து போடுறாங்க. வந்து ஸ்டார்டிங்ல பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க? பருப்பை வறுத்து போடணும். பச்சை பருப்பை வறுத்து கொதிக்கிற தண்ணியில, அதை என்ன பாத்திரம் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துல கொதிக்கிற தண்ணியில போடணும். அது கொதி வந்ததுன்னா அரிசி ஊற வச்சிருக்கோம்ல, அந்த அரிசி அதில் போடணும். அச்சரிசி அது ரெண்டும் அப்படியே ஸ்லோவாக வேக வேண்டியது. வெந்த பிறகு இந்த ப்ராசஸ். அது பொங்கலுக்கு இஞ்சியா? இப்போ எல்ஜி தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டாச்சு, இஞ்சி போட்டாச்சு, பெருங்காயத்தூள் போட்டு கிளறி விட்டு. இப்போ பொங்கல் ரெடியானா? பொங்கல் ரெடி. தாளிப்பு மட்டும் போடணும். தாளிப்பு போட்டால் ரெடி. நெய்யானா? நெய், சீரகம், மிளகு, அந்த வெடி வெடிச்சதுமே பொரிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஓகே. முந்திரி கருவேப்பிலை. அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சானா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பொங்கல் ரெடி. நல்ல மனங்க, சரியான மனம். வணக்கம்ண்ணா. வணக்கம். கடை பேர்னா? மோனிஷா உணவகம் பேர். இது வந்து நாங்கள் ஒரு 25 வருஷமாக இருக்குது சார். 2000 ஆரம்பிச்சது, 25 வருஷமாக இருக்குது. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது, அதுதான் எங்கள் மெயின் கான்செப்ட். நம்மகிட்ட என்னென்ன இருக்குது? காலையில் ஒன்லி நாங்கள் வெஜிடேரியன் தான் சார். காலையில் இட்லி, வடை, பொங்கல், கிச்சடி, பூரி, தோசையில் பொடி தோசை, மசால் தோசை, நெய் தோசை, ஆனியன் தோசை, ஊத்தாப்பம். மதியத்தில் வந்து வெரைட்டி ரைஸ் ஒரு 6-7 கலந்த சாதம் இருக்கும். சாம்பார் சாதம், புளி சாதம், வத்த குழம்பு சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸு, தக்காளி சாதம், அது மாதிரி கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், அது மாதிரி தேங்காய் சாதம், எல்லாமே ஒரு 7-8 வெரைட்டி இருக்கும். ஒரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. நீங்கள் எதுவும் ஆர்டர் எதுவும் பண்ணுறீங்களா? வெளியே ஆர்டர்லாம் பண்ணுவோம் சார். சீமந்தம், காது குத்து, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வரவேற்பு இதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா 300-400 பேர்லாம் நம்மளால முடியாது, 250 பேர் வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இங்கே சமையல் பண்ணுறது கூட உங்கள் ஃபேமிலியாக சேர்த்து? ஆமாம். வெளியாளுன்னு பார்த்தோம்னா அதிகமான ஆள் இல்லை. நாங்களே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை மோஸ்ட்லி ப்ரிப்பரேஷன் ஒர்க்லேருந்து எல்லாமே அதுக்குண்டான ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்லேருந்து பாராட்டு சான்றிதழ் உங்களுக்கு கொடுத்தாங்களாமே? அது வந்து 2016 ஃப்ளட்டு வந்து வெள்ளம் வந்தது பாருங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணோம். விஜயபாஸ்கர்னு இருந்தார் மினிஸ்டர். அவர் மூலிமா டாக்டர்ஸுக்கு, நர்ஸுக்கு, இந்த வண்டி ஓட்டுறவங்க, பைலட்டு எல்லாருக்குமே நம்ம அதை சப்ளை பண்ணோம். அதுக்காக நம்ம ரெகுலராக ஒரு 10-15 நாள் தொடர்ச்சியாக நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
அப்ரிஷியேஷன் லெட்டர் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க சார். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட என்ன வாங்கியிருக்கோம்னா அவங்களோட ஸ்பெஷல் பொங்கல், சாம்பார், சட்னி, கார சட்னி, வடை வாங்கியிருக்கோம். வடை பாருங்கள் இப்படி ரவுண்டாக சூப்பராக பண்ணிடுவாங்க நல்லா. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெஷல் இட்லி, வடகரி வாங்கியிருக்கேன். இல்லை இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான். ஸோ நம்ம நின்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை அது. ஸோ ரேட்டு அதுக்கு எதுவும் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குமா. இப்போ நான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சாம்பார் பாருங்களேன், அப்பா சூப்பராக பண்ணிடுவாங்க. ஆஹா அருமையான பொங்கல். இங்கே பாருங்க நல்லா வந்து நெய் ஊற்றி சூப்பராக வந்து ரைஸ் குழஞ்சிருக்கு. நல்லா பருப்பாக போட்டுருக்காங்க. அப்பா இந்த மாதிரி பொங்கல் நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. நல்லா சாம்பாரில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து ஆஹா அற்புதமான சாம்பார், அற்புதமான பொங்கல், சுவை அருமையான சுவைங்க. அப்பா இங்கே பாருங்க பொங்கல் எப்படி இருக்குங்க. அப்பா இங்கே பாருங்க அப்படியே வந்து அருமையாக பண்ணிடுவாங்க. அப்பா இந்த சாம்பாரோட ஃப்ளேவர் இருக்கு. அப்பா அவங்க இந்த அரைச்சி ஊற்றிருக்காங்க. மல்லி, வரமிளகாலாம் போட்டு வந்து அரைச்சி விட்டு சாம்பார் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பருப்பு அதிகமாக போட்டு பண்ணியிருக்காங்க. சாம்பார் வந்து நல்ல கெட்டியாக இருக்குது, கொல கொலன்னு இருக்குது. நம்ம சட்னியோட டிப்பும் தேங்காய் சட்னி, கார சட்னி வேறு ரகம் அந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த தேங்காய் சட்னி, கார சட்னிக்கே வந்து ஓடி வரலாம் கடைக்கு. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இன்னொரு மெயினான விஷயம் உங்கள்கிட்ட நோட் பண்ணதில் என்னென்னா எந்த பொருளுமே சமையல் பண்ணுறப்ப கைப்பட மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பருப்புனா பருப்பு வந்து வறுத்து போடுறாங்க. பருப்பு வந்து வறுத்து போட மாட்டாங்க, அப்படியே ஊற வச்சு அப்படியே போட்டுருவாங்க. பட் இங்கே வந்து முறைப்படி எப்படி சமையல் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. வறுத்து சூப்பராக பண்ணுறாங்க. இனிமேல் வந்து ஒருத்தான கடை. இந்த வடையே வந்து என்னை வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி இருக்குங்க பாருங்க, அப்படியே இழுக்குது வடை பாருங்க. வடை டேஸ்ட் பண்ணுவாங்க. வடை பாருங்க நல்ல மாவாகவும் சூப்பராக இருக்குங்க. அடுத்தது அவங்களோட வடகரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்க வந்து பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வடகரி கொடுக்குறாங்க. வடகரி வந்து தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், ட்ரை பண்ணலாம். வடகரி பாருங்க. அப்பா இட்லிக்கு வடகரி வாங்கியிருக்கேன். நல்ல காம்பினேஷனுங்க பாருங்க. அப்பா அற்புதமான வடகரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. உண்மையிலே இந்த கடையில் வந்து ஃபேமஸ்னா வடகரிங்க. எல்லாமே ஃபேமஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. நான் பாருங்களேன் வடகரிங்க. அப்பா ஆத்தாடி எல்லாருமே சொன்ன மாதிரி இங்கே வந்து எந்த டிஷ்ஷு சாப்பிட்டாலும் குறை சொல்கிற மாதிரி இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. எந்த டிஷ்ஷு வேணால் வாங்குங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது. மசால் தோசை, பொடி தோசை வாங்கினீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குமா, நல்லா இருக்கும். எல்லாருமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிச்சடி பண்ணுறாங்க. கிச்சடியில் வேறு லெவலில் இருக்குமா. ஸோ ஃபைனலாக வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.